மணிப்பூரில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் புதிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள மத்திய ரிசர்வ் போலீஸ் படையான சிஆர்பிஎஃப் முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. சமீபத்தில் வானியல் அச்சுறுத்தல்களை எதிர்க்கும் ஒரு மேம்பட்ட ஆன்டி ட்ரோன் அமைப்பை சிஆர்பிஎஃப் வெற்றிகரமாக மணிப்பூரில் சோதித்துள்ளது. ட்ரோன் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் இப்போது ட்ரோன்கள் ஒரு சாதாரண கண்காணிப்பு கருவியை தாண்டி ஆபத்தான வானியல் தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. மணிப்பூரில் ட்ரோன்களைக் கொண்டு முன்னேற்றம் செய்யப்படும் பயங்கரவாதம் முதல் சட்ட விரோத வர்த்தகம் வரை பல்வேறு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த மேலாண்மை முறைகள் ட்ரோன்களை ஓரிரு கிலோமீட்டர்கள் தூரத்திலிருந்தே கண்டறிந்து அவற்றின் செயல்பாடுகளை தடுக்கும் திறனை கொண்டுள்ளன. மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் மூலம் ட்ரோன்களை துளையிடாமல் அவற்றின் இயக்கத்தை சிக்க வைக்கவும் மின்னணு தடுப்பு முறைகளை பயன்படுத்தி அவற்றை செயலிழக்கச் செய்யவும் முடிகிறது. வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்ட சோதனைக்குப் பிறகு சிஆர்பிஎஃப் மணிப்பூர் மட்டுமல்லாமல் மற்ற மாநிலங்களில் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளுக்காக கூடுதலாக இந்த அமைப்புகளை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. வானியல் பாதுகாப்பு என்பது இப்போது மிக முக்கியமான ஒரு பகுதியாக மாறிவிட்டது. இந்த முயற்சிகள் வெற்றியடைய மத்திய ரிசர்வ் போலீஸ் படை மட்டுமல்ல, தேசிய பாதுகாப்பு படையான என்எஸ்ஜி எனப்படும் இந்தியாவின் முன்னணி பயங்கரவாத எதிர்ப்பு படையும் இந்த பணியில் இணைந்துள்ளது. ட்ரோன்கள் மட்டுமல்ல, பிற நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் ஏற்படும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை தடுக்கும் என்எஸ்ஜியின் அறிவும் இங்கே அவசியமானதாக உள்ளது. மத்திய மற்றும் மாநிலம் ஆகியவை ஒருங்கிணைந்த முறையில் இந்த அபாயங்களை எதிர்கொள்ளும் வேலைகளில் இணைந்துள்ளன. என்எஸ்ஜி மற்றும் சிஆர்பிஎஃப் ஆகியவற்றின் இணைந்து செயல்படும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் நாட்டின் வானியல் மற்றும் நில அளவிலான பாதுகாப்பு மேலாண்மையை உறுதி செய்துள்ளது. அண்டை நாடுகளான பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானின் சூழ்நிலை சரியில்லாத தற்போதைய சூழலில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் எல்லைகளில் நம் படைகளின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொண்டே வரும் வேளையில் இந்த ட்ரோன் செயலிழக்கும் சோதனையில் நம் இராணுவம் வெற்றியடைந்திருப்பது சதி வேளைகளில் ஈடுபடும் அந்நிய சக்திகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவின் பெருமை மேலும் வலு பெற்றிருக்கிறது.